ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சாப்பிடுறதுல நிறையவே தப்பு பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாம டின்னர்ல பண்ற பெரிய தப்பு என்னன்னு பார்க்கலாமா? டின்னர்ல நாம இருக்கிறதுலே கம்மியான ஃபுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா நாம என்ன வேலை பார்த்துருக்கோம், எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம உடம்புல குளுக்கோஸ் லெவலும் கார்போஹைட்ரேட்டோட லெவலும் அதிகமாவே சேச்சுரேட் ஆகி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம காலி பண்ணாம இன்னொரு மீலுக்கு போய் உட்கார்றதே தப்பு. ஆனா அதையும் மீறி நம்ம டின்னர் சாப்பிடணுன்ற நிலைமையில தான் இருப்போம். ஏன்னா நமக்கு மென்டலா சாப்பிடணுங்கிற உணர்வு இருக்கும். அதே மாதிரி சாப்பிடாம தூங்கினா எங்க தூக்கம் வராதோ அந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். தெளிவா சொல்லணும்னா பாடிக்கு டின்னர் தேவையில்லை, ஆனா நம்மளோட மனசுக்கு டின்னர் தேவை. ஸோ நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி சின்னதா ஒரு டின்னர் எப்படி சாப்பிடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். முதல்ல டின்னருக்கு ஒரு பவுல் சூப் போதுங்க. என்ன மாதிரி சூப் வேணாலும் சாப்பிடலாம். நான் ஒரு சூப் ரெசிபி சொல்றேன். ஒரு 2 மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, அதை பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. ஒரு குட்டி வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த ஆனியனையும் அந்த மஷ்ரூமையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹாட் வாட்டர் அதில் ஊற்றி கொதிக்க வச்சு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்ருங்க. இது ஒரு வகையான சூப். இது டக்குன்னு டைஜஸ்டும் ஆகும், உங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும். இந்த மாதிரி டொமேட்டோ, குக்கும்பர் எதில் வேணாலும் நீங்கள் சூப் செய்யலாம். அதெல்லாம் இல்லை எனக்கு சாலிடாக தான் சாப்பிடணும் அப்படின்னா 2 சப்பாத்தி இல்லைன்னா 1 சப்பாத்தி கூட சாப்பிடுங்க. இது உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த 2 சப்பாத்தியை சும்மா பெரிய பெரிய பீஸாக பிச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து உங்களுக்கு ஏதாவது புக் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கிட்டே மெல்லமாக சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோ மெல்லமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட வயிறு நிறையும். ஆமாங்க, ஏன்னா நம்ம மென்டலாக தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட வயிறு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சப்பாத்தியோ சூப்போ நீங்கள் 7 மணிக்குள்ளதாங்க சாப்பிடணும். 8 மணிக்கு மேல ஒரு உடம்புக்கு டின்னரோ இல்ல எந்த வகையான ஃபுட் ஐட்டமோ சாப்பிடுறதுக்கு தகுதியே இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மிட் நைட் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், நான் வெளியில போய் சாப்பிட்டு வருவேன். இந்த சென்னையில நிறையவே பிரியாணி ஷாப்ஸ்லாம் இருக்கு, நடுராத்திரி திறந்து வச்சிருப்பாங்க, நான் போய் சாப்பிட்டு வருவேன். பெங்களூர்ல கூட ஒரு டிஃபன் ஐட்டம் இருக்குது, அது நடுராத்திரி தான் கிடைக்கும், நான் அதை போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வருஷத்துல 1 வாட்டி 2 வாட்டி பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா நீங்க மாசத்துல 1 வாட்டி பண்ணா கூட உங்களோட குடல் ஓவர் டைம் வேலை பார்த்து பயங்கரமாவே அப்செட் ஆயிடுங்க. மாசத்துக்கு 1 வாட்டி நீங்க இந்த மாதிரி பண்றதுனால மாசத்துக்கு 1 வாட்டி நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வரும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நம்மள மாதிரி தாங்க ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யும். நீங்க ஓவர் டைம் கொடுத்தா எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்குவீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு நீங்க ஓவர் டைம் கொடுக்கும் போது அதுவும் அப்செட் ஆகும். நம்ம உடம்புல ஹார்ட் மட்டும் தாங்க ஓவர் டைம் பார்க்கணும், மீதி எந்த ஆர்கனும் ஓவர் டைம் பார்த்தாலும் அது பெரிய பிரச்சனையில போய் தான் முடியும். குடல் எப்பவுமே குளுமையா இருக்கணும், அதனால சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. எப்பவுமே கூலா இருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்தாலும் உங்களோட வயிற்றுக்கு பிரச்சனை, நீங்க டிப்ரெஷன்ல இருந்தாலும் உங்க வயிற்றுக்கு பிரச்சனை, நீங்க டிப்ரெஷனால ஓவர் ஈட்டிங் பண்ணாலும் உங்க வயிற்றுக்கு பிரச்சனை. ஸோ வெளியில இருக்க பிரச்சனைய ஃபுட்டு மூலியமா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்காதீங்க. எப்பவுமே டின்னரை அளவா சாப்பிடுங்க. அப்பதான் குட் நைட் நிஜமாவே குட் நைட்டா இருக்கும்.